பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எட்டுக்குடியில் ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் பற்றிய சரியான குறிப்புகள் இல்லை என்றாலும் அவரது கலைத்திறன் நிகரற்றது. தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை முருகப்பெருமானுக்கு ஒரு சயன கோலத்தில் பள்ளி கொண்ட நிலையில் ஒரு அற்புத விக்கிரகத்தை செதுக்குவதற்காக அர்ப்பணித்திருந்தார். அவர் கடுந்தவமிருந்து முருகனை பிரார்த்தித்து தான் செதுக்கும் சிலையில் முருகன் குடியிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். சிற்பி பல வருடங்கள் இடைவிடாது பணிபுரிந்து ஒரு நாள் அற்புதமான ஒரு முருகப்பெருமான் சிலையை உருவாக்கினார். அந்த சிலை அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. சில சமயம் முருகனே நேரில் வந்து நின்று போவது போல் ஒரு உணர்வு ஏற்படும். குறிப்பாக சிலையின் கண்கள் உயிருள்ள முருகனின் கண்களைப் போலவே பிரகாசித்தன, அருள் பொழிந்தன. கிராம மக்கள் அனைவரும் சிலையைக் கண்டு பரவசம் அடைந்தனர். ஆனால் இந்த அற்புதம் கிராமத்தின் அரசனுக்கும் எட்டியது. அரசன் சிற்பியின் திறமையைக் கண்டு வியந்தான். அதே சமயம் ஒரு கவலையும் அவனது மனதில் குடிபுகுந்தது. இவ்வளவு அற்புதமான ஒரு சிலையை மீண்டும் இந்த சிற்பி செதுக்கிவிட்டால் இந்த சிலையின் சிறப்பு குறைந்து விடுமே. இத்தகைய ஒரு அற்புதம் உலகிலேயே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அரசவைக்கு சிற்பியை வரவழைத்த அரசன், உமது திறமை ஒப்பற்றது. இந்த சிலை உலகிலேயே தனித்துவமாக இருக்க வேண்டும். இனி நீர் வேறு எந்த சிலையையும் செதுக்க கூடாது என்று கட்டளையிட்டான். ஆனால் ஒரு சிற்பியின் கைகள் சும்மா இருக்குமா? அவரது கைகள் மீண்டும் செதுக்கத் தொடங்கின. கோபமடைந்த அரசன் சிற்பியின் கைகளால் மீண்டும் அத்தகைய ஒரு சிலை உருவாகக்கூடாது என்பதற்காக அவரது கண்களை பிடுங்க உத்தரவிட்டான். இது சிற்பிக்கு மாபெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. கண்களை இழந்த சிற்பி உலகம் இருண்டதாக கருதவில்லை. அவர் தனது மனதில் முருகனை இருத்தி தனது உடலால் மனதால் முருகனையே வழிபட்டார். தனது உள்ளுணர்வால் கண்ணில்லாமலே ஒரு சிறிய முருகப்பெருமான் சிலையை செதுக்கத் தொடங்கினார். முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவர் சிலையை கண்மூடித்தனமாக செதுக்கி முடித்ததும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. முருகப்பெருமான் அந்த சிற்பிக்கு நேரில் காட்சி தந்தார். உன் பக்தியில் நான் மகிழ்ந்தேன். உன் அர்ப்பணிப்பும் கலையும் ஈடற்றவை. நான் உனக்கு மீண்டும் பார்வையை அளிக்கிறேன் என்று கூறி சிற்பியின் கண்களை மீண்டும் வரவழைத்தார். மேலும், நீ செதுக்கிய முதல் சிலையில் நான் நிரந்தரமாக குடியிருப்பேன். அதன் கண்கள் என்றும் ஒளி வீசும் என்று அருளினார். சிற்பியின் கண்கள் மீண்டும் வந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. அரசனும் தனது தவறை உணர்ந்து மனம் வருந்தினான். அன்று முதல் எட்டிக்குடி முருகன் கோவில் மாபெரும் பக்தி ஸ்தலமாக மாறியது. அங்குள்ள முருகனின் சிலை சிற்பியின் அர்ப்பணிப்புக்கும் முருகனின் திருவருளுக்கும் சாட்சியாக நிற்கிறது. இன்றும் எட்டிக்குடி முருகனின் கண்கள் உயிருள்ள கண்களைப் போலவே ஜொலிப்பதாகவும் அதில் ஒரு தெய்வீக ஒளி பரவி இருப்பதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இத்தலம் சிற்பக்கலையின் உச்சத்தையும் பக்தியின் வலிமையையும் ஒரு சேர உணர்த்தும் ஒரு கிராம கோவிலாக போற்றப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமம் எட்டுக்குடி. இங்குள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்ட கோவில் மட்டுமல்ல, ஆழ்ந்த பக்தியையும் அற்புதம் நிறைந்த ஒரு சிற்பியின் கதையையும் முருகப்பெருமானின் நேரடி அருளையும் கொண்ட ஒரு வாழும் வரலாறு.